வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. கடந்த சில நாட்களா பிஜேபி சம்பந்தமான செய்திகள் அதிகமா அடிபட்டுட்டு இருக்குது. அந்த வகையில நேற்றைக்கு பாஜகவினுடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு நபர் தான் மாநில அமைப்பு பொதுச் செயலாளரா நியமிக்கப்படுவாங்க. அந்த இடத்துல இருந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்த கேசவ விநாயகம் நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு பதிலா பிரஷோபகுமார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சேவகர். அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தமிழக ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியா வந்திருந்தது. குறிப்பா ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தலைவர்களினுடைய மாற்றம் அப்படின்றது பெரிய அளவுல தமிழக ஊடகங்கள்ல செய்தியா வராது. நேத்துல இருந்து எல்லா ஊடகங்கள்லயும் இதுதான் வந்துட்டு டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. இதற்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. அதனாலதான் வந்து கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்திருந்தது. பிஜேபியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் வந்திருந்தார் நேற்றுக்கு சென்னைக்கு. சென்னை கமலாலயத்துல அவர் தற்பொழுது மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தலைமையில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோட அதே நேரத்துல தேர்தல் பொறுப்பாளர்களோடவும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடந்தது. இது வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. தலைவர்கள், குறிப்பா சீனியர் தலைவர்கள் தங்களை முன்னிறுத்துறதுலயே வந்துட்டு ஆர்வம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பேட்டி கொடுத்தாலே போதும், அவங்களுடைய வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாரு. தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைமை மேல, அவர்களினுடைய செயல்பாடுகள் மேல தங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்றதையும் பி.எல். சந்தோஷ் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அந்த மீட்டிங்ல அண்ணாமலை இல்லை அப்படின்ற செய்தியும் இருக்குது. அண்ணாமலை போன வருடமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து சில நாட்கள்லயே அண்ணாமலை மாற்றப்பட்டிருந்தாரு. அதற்கப்புறம் அண்ணாமலைக்கு முக்கியமான பொறுப்புகள், குறிப்பா வந்துட்டு மத்தியில் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொறுப்புகள் வழங்கப்பட்டது, அவர் தான் மறுத்துட்டாருன்னு சொன்னாங்க. அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலை அப்படின்றதுனாலேயே அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் கொஞ்சம் சோர்வடைந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல அண்ணாமலையும் கூட வந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாரு. சமீபத்துல கூட வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தேர்தல் வியூகம் என்ன அப்படின்றது என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொன்னதா இன்றைக்கு செய்தி வந்திருந்தது, செய்தி ஊடகங்கள்ல. அந்த அளவுக்கு அண்ணாமலையினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது மத்திய பாஜகவுக்கு தெரிந்தே இருந்தது. அண்ணாமலைக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்க போறாங்கன்ற செய்தி பார்க்க முடியுது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடிய 14ஆம் தேதி தமிழகம் வரவிருக்கிறாரு. சேலத்துல ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் வரக்கூடிய இந்த ஒரு சூழல்ல அண்ணாமலைக்கான பொறுப்பு சக்தி கேந்திராவினுடைய மாநில தலைவரா இருப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சக்தி கேந்திரா அப்படின்றது என்னன்னா, பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ், பூத் லெவல்ல வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள், அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் சக்தி கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி கேந்திரால மாநில, மாவட்ட, வட்ட, கிளை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க நிர்வாகிகள். 3 பூத்துகளை நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொறுப்பாளர்கள் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 3 பூத்தையுமே வந்துட்டு எப்படி செயல்படணும், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்து வாக்குகளை பெற முடியும், அதிகமான வாக்காளர்களை வாக்களிக்க வைக்க வேண்டியது, குறிப்பா நம்முடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது, இந்த வேலைகளை அவர்கள் செய்வார்கள். அந்த பொறுப்பாளர்களுக்கான தலைவராக தான் அண்ணாமலை நியமிக்கப்படவிருக்கிறாரு. தமிழகம் முழுவதும் 25,000 சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 25,000 பேருக்கான தலைவராக தான் அண்ணாமலை நியமிக்கப்படவிருக்கிறாரு. தேர்தல் வியூகங்கள் வகுக்கிறதுல இருந்து அந்த 25,000 பேரை வழிநடத்தக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்யவிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் தான் வந்துட்டு நம்ம பார்க்க முடிகிறது. இது ஒரு முக்கியமான பொறுப்புன்னு சொல்லலாம். அண்ணாமலை கேட்டிருந்த மாதிரி என்ன வியூகங்களை வைத்திருக்கிறீங்க எதிர்க்கட்சிகளை வீழ்த்துவதற்கு அப்படின்ற செய்தி இன்றைக்கு வந்திருந்தது. அந்த வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள்ல பார்க்க முடிகிறது. இந்த ஒரு விஷயம் அண்ணாமலை இந்த ஒரு குறுகிய காலம் தான் இருக்குது தேர்தலுக்கு அப்படின்னாலுமே சிறப்பா பயன்படுத்திக்கிறதுக்கு மத்திய தலைமை முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை சக்தி கேந்திர அமைப்பினுடைய மாநில தலைவராக நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.